பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பரிசுத்த திருத்துவ பண்டிகை, த பீஸ்ட் ஆஃப் த ஹோலி ட்ரினிட்டி என்று அழைக்கப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 389ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 389. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா, தேவரிருக்கென் நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா, காருண்யரே தூய திரியேகரே. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமாகிய மூவொருமை கடவுளை ஆராதித்து வருகிற எங்களை இன்றைக்கும் கூட கர்த்தாவே இந்த திருத்துவ பண்டிகையில் ஒன்றிணைத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த விசேஷித்த இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாய் அழைத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை கர்த்தாவை அழைத்து வந்திருக்கிற இந்த கிருபைக்காக
நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனம் திரும்புதலின் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் உடைய சமூகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதுமாய் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல, உம்முடைய வருகைக்கு நாங்கள் பங்காளிகளாய் சேருவதற்கு எங்களுடைய பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்புகிற உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படும்படியான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அந்த விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய சத்திய வசனங்களை தியானித்து நிறைவாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதான ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, விசேஷ விதமாக எங்கள் மத்தியில உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வரப்போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியில இடைபடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு பாடமாய் அமையவும், அந்த சத்தியத்தை நாங்கள் அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடந்து வரப்போகிற அந்த இரண்டாம் வருகையில நாங்களும் பங்காளிகளாய் சேருவதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் அமர்ந்திருக்க நீர் கிருபை செய்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் 99ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறைமுறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 99ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களின் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார், அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர், நீர் அவர்கள் கீலேயா நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 21ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். சீர்திரு ஏக வஸ்தே நமோ நமோ. சீர்திரு ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாலும் நாதா பரமசர் பிரசாதா, பார்ப்படைத்தாலும் நாதா பரமசர் பிரசாதா, நாரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரு ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரி
நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய், சொல்லரும் நலமீந்தாய். சொந்த குமாரன் தந்தாய், சொல்லரும் நலமீந்தாய். எந்த போக்கும் எந்தாய். நமோ நமோ நமோ. சேத்திலே ஏகவஸ்தி. நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே. நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா. நமோ நமோ. புது எருசலேம் நகராசா. நமோ நமோ. எங்கும் நின் அரசேர, எவரும் நின் புகழ் கூற. எங்கும் நின் அரசேர, எவரும் நின் புகழ் கூற. துங்க மந்தையில் சேர. நமோ நமோ நமோ. சேத்திலே ஏகவஸ்தி. நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே. நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா. நமோ நமோ. திடபலனளி தென்மை காவா. நமோ நமோ. பரிசுத்த தானர் புத்தி, கபடற்ற மனசுத்தி. பரிசுத்த தானர் புத்தி, கபடற்ற மனசுத்தி. திருமொழி பற்றும் பக்தி. நமோ நமோ நமோ. சேத்திலே ஏகவஸ்தி. நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே. நமோ நமோ. திருத்துவ திருநாளுக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். மூவொரு தெய்வத்தின் திருநாளாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அவர் அழிவில்லாதவரோ காணப்படாதவரோ ஒரே கடவுளுமாயிருக்கிறார். நித்திய ராஜாவாகிய அவருக்கு என்னென்றைக்கும் மகிமையோ சகலம் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கின்றன. கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரே, உமது நாமம் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து முதல் நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தம் உள்ளவர்களாக உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். கர்த்தாவே,
பராபரம் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரனுக்கே மிக மகிமை, உன் சமாதான உலகினில் பெருக, கடவுளின் பிரியமதே என்றென்றோ நிசரமானிடமேல் துலங்க. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா வல்ல நித்திய பராபரனே, கிறிஸ்துவ மெய் விசுவாச பிரமாணத்தின் மூலம் நித்திய திருத்துவத்தின் மகிமையை உணரவும், தெய்வ மகிமையினுடைய வல்லமையினால் அதன் ஒருமையை வணங்கவோ உம்முடைய அடியாருக்கு பாக்கியம் அளித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிற்பதின் மூலம் நாங்கள் எங்களுக்கு விரோதமான யாவற்றினின்றோம் உம்மால் காப்பாற்றப்படும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தீர்த்தரசாலை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாடு, அது எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 32 முடிய. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 தொடங்கி. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே தேவனே பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமேன்.
இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 36 வரை. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 36 வரை. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையே அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருமான சர்வ வல்ல கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அந்தபடியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதியையும் வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரையுள்ள சுவிசேஷ பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கேட்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தாரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தாரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலரில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர், ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களும் பிதாவன் என்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினால் கன்னிமரியாத்தில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்தின் கீழ் நமக்காக சில்லில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்திருந்து உயிர்லோருக்கு மருத்துவருக்கு நியாயம் அளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுமாமே, பிதாவின் என்று குமாரன் என்று புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், பொதுவான ஒரே அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று ஒப்புக்கொள்கின்றேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் ஒரு நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமே. நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தக்கூடிய சகலவிதமான ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். நன்றி செலுத்துவதற்கு ஆதாரமாக 130ஆம் ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை நாம் ஜெப நிலையில் பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லோரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். எல்லாரின் முன்னுமாயே அறிக்கை பண்ணுவே. எந்த பாக்கியங்களும் உமாதான் வருமே. உமான எந்த நன்மைக்கும் ஊற்றானவனிலே உண்டான நன்மையாவாயும் கீதாந்தி காத்தாரே. உமாலுடைய எதுவும் உண்டாகக்கூடாதே. மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, ஆண்டவராக நீர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கூடிய சகலமான கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக ஒரு மாதத்துடைய கடைசி மனமகிழ்ச்சி நாளிலே உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம். உமது கிருபை, உமது ஆலோசனை வழி நடத்தலும் இம்மட்டுமா எங்களோடு கூட தங்கியிருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமாக புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் போது அருமையான பிள்ளைகள் தங்களுடைய பள்ளி படிப்பை துவங்குவதற்கு நீர் உதவி செய்தலும், பள்ளியை தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மேற்கொண்டு என்ன படிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு போதித்துள்ளோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் தந்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே டாக்டர் கனகராஜுக்காக, ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தை பாதுகாத்தாலும் சரீரத்தில் ஜீவன் சுகம் பலத்தை தந்தாலும், விசேஷமாக சரீரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய அருமையான திருமதி ராஜ்குமாருக்காக வேண்டிக், சுரேஷ் ராஜ்குமாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே வயிற்றில் உள்ள புண்களை நீ ஆற்றி போடும். ஆண்டவராக நீதாமே மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆண்டவராகிய நீர் தன்ராஜுக்காக, நவநீதாமாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திரிக்காரம் அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். விசேஷமாக ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் கிருபை தாங்கட்டும். சுவாமி ஆண்டவராக நீதாமே சச்சிதானம் அவருடைய மகளுக்காக, பேரப்பிள்ளைக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திரிக்காரம் அவளை தாங்கி வழி நடத்தட்டும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கேட்டதையும் கேட்க மரமான சொல்லும் ஆஸ்வத்தை சம்பூர்ணமாக எங்கள் ஒவ்வொருக்கு தந்து வழி நடத்தணுமாங்களா அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தை இது முதல் கொண்டு என்னைக்கு ஆஸ்வத்தை காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 211 ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 211. தயாபரா எல்லா நல்லீவின் ஊற்றும் நீரே, உண்டானதை எல்லாம் அளித்தோர் தேவரீரே, என் தேகம் ஆவிக்கும் என் மனசாட்சிக்கும் சீராயிருக்கிற ஆரோக்கியம் கொடும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமருவோம்.
இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக வாசிக்க சுவிசேஷ வேத பகுதியே. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் மட்டுமே. யோவான் 3, 1 முதல் 8 வசனங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ரா காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தான் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதனுடைய சத்தத்தை கேட்கின்றாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பித்தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பித்தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன் அருள் வரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி. திருப்தி பாடுத்தி அனுப்போம், திருப்தி பாடுத்தி அனுப்போம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அது அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான விசுவாசிகளே, இந்த நாள் திருத்துவ பண்டிகை என்று சொல்லக்கூடிய மூவொருமை கடவுளை குறித்து தியானிக்கக்கூடிய ஒரு நாள். கடந்த வாரத்தில் பரிசுத்தாவின் பண்டிகை, இந்த வாரத்தில் திருத்துவ பண்டிகை. இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பண்டிகை இல்லாத காலங்கள் என்று சொல்லப்படுது. இந்த நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். நாம் இதுவரை சிந்தனை செய்யாத, சிந்தனை செய்ய பிரியப்படாத, சிந்தனை செய்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நாளிலே நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். கர்த்தர் ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு தருவார். அதை தான் இந்த நாளிலே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியாக இருந்தாலும் சரி, தியான பகுதியாக இருந்தாலும் சரி, நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், பரிசேயன், இயேசுவினிடத்திலே இரவிலே வந்து கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்கின்றார். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் ஒழிய ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த மறுபிறப்பு, born again என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை குறித்து யாரும் சிந்திப்பதில்லை, சிந்திக்க பிரியப்படுவதில்லை. இது ஒரு குறிப்பிட்ட திருச்சபைகள் இதிலே அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். நம்முடைய திருச்சபைகள் இதிலே கவனம் செலுத்துவதில்லை. இதை தான் இந்த நாளிலே பார்க்க போகின்றோம். இந்த நிக்கோதேமு என்று சொல்லக்கூடியவர் சனகரிம் சங்கத்தினுடைய, ஆலோசனை சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். இந்த சனகரிம் சங்கம் என்பது சதுசேயர், பரிசேயர் என்று சொல்லக்கூடிய ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கக்கூடிய 71 பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. மிக உயர்ந்த ஒரு கமிட்டி. நம்ம பாஷையில புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இதில் ஏன் 2 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா, சதுசேயரும் பரிசேயர். சதுசேயர் என்பது உயிர்த்தெழுதல் இல்லை, பரிசேயர் என்பது தேவதூதர்கள் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லக்கூடிய நம்பக்கூடியவர்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 23வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்தில் சத்தமிட்டு சொன்னார். அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த கூட்டத்தில் 2 பேர் இருக்காங்க என்று சொல்லி. இந்த சதுசேயருக்கு ஆலோசனை சங்கத்தில், சனகரிம் சங்கத்தில் செல்வாக்கு உண்டு. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான். இந்த பரிசேயர் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு கொண்டவர்கள். பரிசேயர்ல சில நல்லவங்களும் இருந்தாங்க. வேதத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன், நான் 8ஆம் நாளிலே விருத்தின சேதம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லி சில நல்ல பரிசேயர்களும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 22வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தா, பரிசேயருக்குள் கீர்த்தி பெற்ற கமாலியேல். அப்போஸ்தலர் 22:3, நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இந்த கமாலியேலை குறித்து சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தா, பரிசேயரில் சில கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பிறகு. அப்போது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்கள் கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இப்படிப்பட்ட இந்த ஆலோசனை சங்கத்தில் இந்த நிக்கோதேமஸ் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு ஆலோசனை சங்கத்தினுடைய உறுப்பினர்.
இந்த ஆலோசனை சங்கத்துல உறுப்பினரா இருந்து கொண்டு நல்லவரும் சொல்றீங்க. அப்படிப்பட்டவர் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஏன் இந்த சிலுவை மரணம்? யாத்ராகம புத்தகம் 23வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தா, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட கலவாயாக. இப்படிப்பட்ட பிரமாணத்துக்கு உட்பட்டு உபாகம புத்தகம் 1 அதிகாரம் 16 வசனத்துல வாசித்தா, அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரனுடைய வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவரிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இந்த காரியத்தின் அடிப்படையில இவன் நல்ல ஒரு பரிசேயன் யூதனா இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களுக்கு அவன் இருதயம் சொல்லுகிறது இயேசுவை பாதுகாக்க வேண்டும். ஆனா அவன் மனம் சொல்லுகிறது, உனக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? வீண் பிரச்சனையை நீ ஏன் சுமக்க வேண்டும்? ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய நியாய விசாரணையில இவருடைய பங்கு என்னவா இருக்கும்? இவர் குறித்து பார்க்கணும்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38 42 வசனத்தை வாசித்தா, 2 பேர் இயேசு கிறிஸ்துடைய உடலை அடக்கம் செய்ய வருகின்றார்கள். இருவரும் சனகரின் சங்கத்து மக்கள் 2 பேரும் ரகசிய சீடர்கள், இயேசுவின் சீடர்கள். சனகரின் சங்கத்துல இவங்க பேசினாங்களா பேசலையா, இவங்க நியாயம் விசாரிக்க போனாங்களா இல்லையா தெரியாது. ஒருவேளை நியாய விசாரணையின் போது இவர்கள் அழைக்கப்பட்டவர்களா தெரியாது. ஆனால் நிக்கோதேமு ஆரம்பத்தின் முதலே கிறிஸ்துவனுடைய பக்கத்திலே வந்தவன், இருந்தவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50 53 வசனத்தை வாசித்தா ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. யோவான் 7:50. ராத்திரியிலே அவளிடத்துக்கு வந்தவனும் அவளில் ஒருவனுமாக நிக்கோதேமு என்பவன் அவளை நோக்கி, யாரு? இந்த ஆலோசனை சங்கத்தை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீயும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இவன் இயேசு கிறிஸ்துக்காக குரல் கொடுத்தான், உடனே அவனை ஆஃப் பண்ணிட்டாங்க. பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆலோசனை சங்கத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒருவேளை இவருடைய பேச்சு எடுபட்டதா தெரியாது. ஆனா பிற்காலத்துல வாசிக்கும் போது நிக்கோதேமுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது பேதுருவும் யோவானும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. யூதர்கள் இவரை எருசலேமை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் எழுதப்பட்டிருந்தது. இவர் பெரிய செல்வந்தர், பணக்காரர். யோவான் 19:39 வாசித்தா, 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து இயேசுவினுடைய உடலை அடக்க செய்யறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பகுதிகள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஏறத்தாழ 6000 பரிசேயர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் புகழ்பெற்ற ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். கிறிஸ்துவுக்கு முன்பாக 63வது ஆண்டில ரோமர்களும் யூதர்களுக்கும் சண்டை. யூத தலைவராய் இருந்த அரிஸ்டோபுல்லஸ், ரோம ராயனாய் இருந்தவன் போம்பி, இவனிடத்துல நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு யூத தலைவனை அனுப்புகின்றார்கள். எருசலேம் பட்டணம் கடைசி முற்றுகை, கடைசி நாட்கள் என்ற கூடிய தருணத்துல கோரியன் என்று சொல்லக்கூடிய கோட்டை காவல் படை தலைவன் ஒரு ஒப்பந்தம் பேசி சண்டையை நிறுத்துறான். அவர் நிக்கோதேமு அல்லது நிக்கோதீமஸ் என்பவருடைய மகன். அப்படிப்பட்ட புகழ் பெற்ற குடும்பத்தின் வாரிசாக வந்தவன். இவர்கள் ஆளும் வர்க்கத்தினர், அரிஸ்டோகிராட் என்று சொல்லக்கூடிய ஆட்சி செலுத்தக்கூடிய, born to rule அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நாங்களாம் ஆட்சி செலுத்துறதுக்குன்னே பிறந்தவங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இவர் ஏன் இரவில் வந்து இயேசுவை பார்க்க வர வேண்டும்? இவர் ஏன் ராத்திரில வராரு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல தான் இந்த கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் ராத்திரில தான் ரகசியமா கூடி பேசுவாங்க. பகல் நேரத்துல எல்லாரும் இருப்பாங்கன்றதுக்காக. முதல் காரியம் சொல்லணும்னு சொன்னா, இவர் புகழ்பெற்ற குடும்பம் என்று சொன்னல,
ஒரு யூத நியாயாதிபதி. இவர் போய் இயேசுவை போய் பார்த்தா பகல் வேளையில போய் பார்ப்பதற்கு மனசு சங்கடமா இருக்கும், மற்றவர்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது பகுதி, இந்த ரபிமார் போதகர்கள் சட்டங்களை பத்தி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இரவு நேரத்துல தான் தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா ராத்திரியில தான் டீச்சிங் பண்ணும்போது தொந்தரவு இருக்காது. இரவு நேரம் மாணவர்களுக்கு போதிப்பார்கள். எந்த விதமான தொந்தரவு இல்லாம அவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் மிக அவளுக்கு முக்கியமான ஒரு நேரமா இருக்கும். இந்த நிக்கோதேமுவை பற்றி யோவான் 3 இடத்துல சொல்கின்றார். யோவான் 3வது அதிகாரம் 1-15 வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 7வது அதிகாரம் 50-53 வசனம் சற்று நேரத்துக்கு முன்பாக வாசித்தோம். யோவான் 19வது அதிகாரம் 39 வசனம். இந்த மறுபிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க எதுவுமே சொல்லல. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பரிசேயன், சனகரின் சங்கத்தினுடைய அங்கத்தினர், செல்வந்தன். சரி, நிக்கோதேமு என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா மாசற்ற ரத்தம். பரிசேயன் என்று சொன்னா பிரித்து எடுக்கப்பட்டவர். இந்த மறுபிறப்பு ரீலைஃப் அப்படின்றது என்னன்னு சொன்னா, ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் ஒரு ஐசியூல மிகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போவார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போய் அட்மிட் பண்ணி, ஆனா அவரு பிழைத்து கொண்டு வெளியே வந்து சொல்லும்போது, நான் உயிர் தப்பி பிழைத்தேன், இது எனக்கு மறு வாழ்வு மறுபிறப்பு என்று சொல்கிறாங்களே, அதை போலவா என்று சொன்னா அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரீபர்த், மறுபிறப்பு என்பது தாயினுடைய கருப்பையிலிருந்து வருவது முதல் பிறப்பு. அம்மாவுடைய வயிற்றிலிருந்து கருப்பையிலிருந்து வருவது முதல் பிறப்பு. தூய ஆவியானவருடைய கருப்பையிலிருந்து வருவது மறுபிறப்பு. மறுபிறப்பும் மனம் திரும்புதலும் ஒன்றா? இல்ல. மறுபிறப்பும் மனம் திரும்புதலும் வேறு வேறு. மறுபிறப்பு ஜனனம், மனிதனால் பிறப்பது முதல் பிறப்பு. தேவனால் பிறப்பது மறுபிறப்பு. ஒருத்தர் தேவனால பிறந்தாரா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தர் மறுபிறப்பு அடைந்தாரா இல்லையா என்பது எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம்? ஒரு 8 காரியங்களை வைத்து இவர் born again. அந்த காலத்துல விளையாட்டா சொல்லுவாங்க, நான்லாம் ஒரு பிஏ, நான்லாம் ஒரு பிஏன்னு சொல்லுவாங்க. பேர் சொல்லி நான் ஒரு பிஏன்னா born again அப்படின்னு அர்த்தம். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கிடையாது, born again என்று. முதல் காரியம், தேவனால் அவன் பிறந்தவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13வது வசனம். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆகவே முதலாவது காரியம், மறுபிறப்பு அடைந்தவர்கள், மீண்டுமாக பிறந்தவர்களுடைய முதல் அடையாளம் என்ன என்று சொன்னா, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், கர்த்தரால் பிறந்தவர்கள். ஒருவேளை இன்னைக்குள்ள சூழ்நிலையில நான் கடவுளுடைய அவதாரம், உடனே இங்க இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டில இருந்து நானும் கடவுளுடைய அவதாரம் தான், கடவுளுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படியெல்லாம் இல்லை. இது உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தினால ஒரு மறுவாழ்வு. இரண்டாவது காரியம், எப்படி இவர் மறுபிறப்பு அடைந்தார்? ஆவியினால் பிறப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆகவே மாம்ச பிறப்பு என்பது முதல் பிறப்பு, ஆவியினால் பிறப்பது இரண்டாவது பிறப்பு. மூன்றாவது காரியம், 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனம். அவன் மறுபிறப்பு அடைந்தானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளணும்னா அவன் நீதி செய்கிறானா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அவன் நீதி செய்கிறான் என்று சொன்னால் அவன் மறுபிறப்பு அடைந்தவன். 1 யோவான் 2வது அதிகாரம் 29வது வசனம்.
அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே கடவுள் நீதி செய்கிறதுனால நீங்களும் நீதி செய்யுங்க. நீங்க நீதி செய்வீங்கன்னு சொன்னா நீங்க கடவுளால் பிறந்தவர்கள். 4வது காரியம் 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். மறுபிறப்பு அடைந்தவன் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்ய மாட்டான், அவனால் செய்ய முடியாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். யாராவது ஒருத்தன் பாவம் செஞ்சானா அவன் மறுபிறப்பு அடைந்தவன் இல்லை. யார் ஒருவன் பாவம் செய்யலையோ அவன் தேவனால் மறுபிறப்பு அடைந்தவன். 5வது காரியம் 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். அன்பு அவருடைய உள்ளத்துல இருக்கும். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். 5வது காரியம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு செலுத்துறான்னு சொன்னா அவன் தேவனால் பிறந்தவன். மாய்மாலமான அன்பு இல்லை, உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவன் தேவனால் பிறந்தவன். 6வது காரியம் சொல்கிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 1 வசனம். விசுவாசம் கொண்டிருப்பான், அவனிடத்துல விசுவாசம் காணப்படும். 1 யோவான் 5வது அதிகாரம் 1 வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கின்றான். பிறப்பித்தவரிடம் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகின்றான். கடவுளிடத்துல மட்டும் இல்ல, கண்ட சகோதரனிடத்திலும் அன்பு கூறுகிறவன். 7வது காரியம், அவன் ஜெயிப்பான். born to rule அப்படின்னு சொன்ன, இப்ப born to win. அவன் எப்போதுமே ஜெயந்தான் எடுப்பான். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் எடுக்கிறவன் கர்த்தரால் பிறந்தவன், கர்த்தரை நம்பி வாழக்கூடியவன். 8வது காரியம் 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5வது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசு அவனை தொட முடியாது. ஏனென்று சொன்னா சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கப்படுகிறவன். 8 காரியம் சொல்லிருக்கிறான். ஒருவன் தேவனால் பிறந்தவனா, மறுபிறப்பு அடைந்தவனா, born again அப்படின்னு சொன்னா, தேவனால் பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன், அவன் நீதி செய்கின்றான், அவன் பாவம் செய்வதில்லை, அவன் கர்த்தரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அன்பு செலுத்துகின்றான், அவனுடைய வாழ்க்கை விசுவாசமுள்ள வாழ்க்கை, அவன் உலகத்தை ஜெயிப்பான், பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. இப்படி யாராவது ஒரு மனிதரை பார்த்தா அவர் உண்மையாகவே மறுபிறப்பு அடைந்தவர் என்பதை நாம் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஏசாமி சொன்னாரு, தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த தண்ணீரும் ஆவியும் சொல்லப்படுகிறது சொன்னா, தண்ணீர் என்பது சுத்திகரிப்பதற்காக, ஆவி என்பது வல்லமைக்காக கொடுக்கப்பட்டது. தண்ணீர்னாலும் ஆவினாலும். அதனால்தான் நிக்கோதேமு கேட்கிறாரு. நிக்கோதேமு கண்டிப்பா ஒரு வயதான மனிதனாக தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரியவன் ஆயிட்டேன்னா திரும்ப எங்க அம்மா வயிற்றுல போய் நான் பிறக்க முடியுமா? அப்பதான் ஏசாமி சொல்றாரு, காற்று இன்னதிடத்திலிருந்து வருகிறது என்று இன்னிடத்துக்கு போகிறது என்று தெரியாது. அத போல நீ இவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தோம் நீ அறியாமல் இருக்கின்றாயே என்று சொல்லி அவருடைய வார்த்தையை வைத்து அவரை பதில் சொல்கிறக்கூடிய ஒரு ஆண்டவர். இன்னைக்கு சிம்சோன் என்று சொல்லக்கூடிய நியாயாதிபதிக்கு ரீலைஃபா ரீபவரா அப்படின்னு சொன்னா, ரீபவர். அவனுக்கு மீண்டுமாக ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டது, வாழ்க்கை கொடுக்கப்படல. அவன் கடைசியில மற்றவர்களோடு சேர்ந்து அவனும் மரணம் அடைந்து போகின்றான்.
இந்த ஒரு விசை மாத்திரம் மன்னித்தரலும் என்று சொல்லி கேட்கிறானே, அந்த ஒரு விசை மாத்திரம் மன்னித்தரலும் என்று சொன்ன அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில ரீ லைஃப் இல்ல, ரீ பவர். எப்படி பேட்டரியில சார்ஜ் போடுறோமோ அதை போல மீண்டுமாக ஒரு வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா யாக்கோபுக்கு ரீ பவர் இல்ல, ரீ லைஃப். வாழ்க்கை முடிஞ்சதே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், பல்வேறு விதமான சூழ்நிலையில அவனுக்கு ஒப்புரவாகும்போது மீண்டுமாக ஒரு வாழ்வு கொடுக்கப்படுகிறது. யோனாக்கு ஒரு ரீ லைஃப், ஒரு மீண்டுமாக ஒரு வாழ்க்கை. தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது யோனாவுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கரையிலே கொண்டு வந்து மீன் கக்குகின்றது. பேதுருக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது, ரீ லைஃப். மனம் கசந்து அழுத பேதுருவுக்கு மீண்டுமாக ஒரு வாழ்வு. விபச்சார பெண்ணாயிருந்த யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல விபச்சாரம் இருந்த பெண்ணுக்கு நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து கொடுத்ததை போல உனக்கும் எனக்கும் மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுக்கின்றார். எதற்காக? அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய மறுபிறப்புக்காக கர்த்தர் கொடுக்கின்றார். இன்னைக்கு நான் புது சிருஷ்டி ஆயிட்டேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பவுல் சொல்கின்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் மீண்டும் பிறந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களிடத்துல காணப்படக்கூடிய ஒரு குணம், மறு ஜென்மம் அடைந்து கிறிஸ்துவினால இனி எப்போதும் பாவம் செய்யாமல் இருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஏன் சொன்னா மனிதனா இருக்கிறவன் பாவத்திலே விழுவான். அதனாலதான் பவுல் சொல்கிறார், நான் அனுதினம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து. அந்த பாவத்திலே உழன்று கொண்டு இருப்பதல்ல, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய அருளால் தினந்தோறும் நான் கழுவப்பட்டு பரிசுத்தத்தை 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 மென்மேலுமாக அடைகின்றேன். இதைதான் தீத்துக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவன் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜனனம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நான் மறுபிறப்பு அடைந்துட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றக்கூடிய சூழ்நிலையில பாவம் செய்யும் போது அதிலிருந்து குதித்து எழுந்து வெளியே வருவது, நான் மீண்டுமாக ஒரு வாழ்க்கைக்குள்ளாக செல்வது. இந்த ரீ லைஃப், ரீபார்ன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எளிய ஒரு உதாரணம் பட்டர்ஃப்ளை. இந்த லார்வா பியூப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டையிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள், அது பறந்து வெளியே ஒரு பட்டர்ஃப்ளையாக வரும்போது அது புது வாழ்வுக்குள்ளாக வருகிறது. முதல்ல வந்தது ஒரு வாழ்வு, முதல்ல வந்தது ஒரு பிறப்பு, பிறகு வருவது மறுபிறப்பு. பழைய பிறப்புல அது இலத்தலைய தின்னுட்டு இருக்கோம், புது பிறப்புல அது பூக்கள் உள்ள தேன்களை உறிஞ்சு கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இயேசு சொல்லுகின்றார். அந்த உன்னத வாழ்வு நீ மறுபடியும், அதனால்தான் பூலோகத்துக்குரியது அல்ல மேலானதையே நாடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் என்று சொன்னார். அந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஆஸ்வதித்த ஆண்டவர், மறுபிறப்பு என்று சொன்னால் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை எங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்வதற்கு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் ஒருவர் 2 முறை பிறக்கின்றானோ அவனுக்கு ஒரு மரணம் என்றும், யார் ஒருவர் ஒரு முறை பிறக்கின்றானோ அவனுக்கு 2 மரணங்கள் என்றும் நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். இம்மட்டுமாய் உதவி செய்த எங்கள் ஆண்டவர், நாங்கள் மீண்டுமாக உமது கிருபையிலே மறுபிறப்படைந்து மறுவாழ்வுக்குள்ளாக நாங்கள் செல்ல உதவி செய்யுமாய் எங்களாவது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமீன்.
அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இந்த நாளிலே ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தமிழ் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். எங்களுடைய ஆலய ஆராதனை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய தமிழ் ஆலய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு நடைபெறும். சரியாக காலை 10 மணிக்கு கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் நடைபெறும். உங்கள் பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். மேலுமாக வரக்கூடிய 1ஆம் தேதி மாத பிறப்பாய் இருப்பதினால் அன்று காலை 5:30 மணிக்கு மாத பிறப்பின் ஆலய ஆராதனை நடைபெறும். அடுத்த வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனை நடத்த சித்தம் கொண்டிருக்கின்றோம். கடவுள் அதை வாய்க்க செய்வாராக. அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 90ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். எல்லாம் படைத்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலுயா மகத்துவம் பலன் துதி தோத்திரமும் உண்டாயிருப்பதாக. பார்ப்பார் காப்பார் வல்லமையும் கிருபையும் அன்பும் இங்கும் அவர் செய்கையால் விளங்கும். Mana
உண்டாக வான ஞான வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றி வந்தார் அதன் மூன்று சேயாய் தந்தார். நேசமுள்ள இயேசுவே, யாக்கோபிலுதயமான அற்புத நட்சத்திரமே, கணிகாய இளையான நான் செலுத்த அண்டினேன், அதை ஏற்றுக்கொள்ளுமே. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே இருதயத்துடைய விருப்பங்களையும் ஆண்டவர் அக்னிதாமே படைத்தருடைய காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதித்து தர வேண்டுமாங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாக உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்திலும் அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்தலும், கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியிலே செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு செய்தோம். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரை, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் உமது ஆவியால் பரிசுத்தாவியால் நிரப்பி அவர்கள் பாடுகள் மத்தியிலே உமை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்கள் எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களையும் அழைத்து கொண்டு வாரும். அவர்களும் ஆசுவாதை பெறட்டும். எங்கள் உலகத்திலே உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தாலும் எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலாம். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றியதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலின் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்கள் மீட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்களை விலக்கி எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்து ஓங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததி தலை துவங்க உதவி செய்யணுமா எங்களை மீட்கொண்டு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்களை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தின்று தாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல பாட்டில் மன்னியும் எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும். ஆனால் தீர்ந்தட்சத்துக்களும் ராஜ்யம் வல்ல மகிமை என்ன நினைக்க சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம்
தந்தொழுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடலாக 12ஆம் ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 12. பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பாக கர்த்தரின் கிருபை செய்ததாலே நம்மை வாழ ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. ஆசீர்வாதம் நமது மீதில் கூறப்பட்டதாலே காலிக்காக வீட்டிற்கு சென்று தேவ ஆவியாலே துணை பேசு பக்தியாக நாம் நடந்து கொள்வோமாக. சுவாமி எங்கள் போக்குக்கும் வரத்துக்கும் செத்தி தாங்கு ஓனுழாய் போடோய் வாயோம் நீராசீர்வாதேக்கு வந்து நாள் முடிவாய் தாங்கு காரும் மோட்சத்தில் பிரவேசம் தாரும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களோடு என்றென்றைக்கும் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த ஆராதனையில எங்களை பங்கு பெறும்படியாய் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாடல்களை பாடினோம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்டோம் சுவாமி. அந்த வார்த்தைகளின்படி இந்த வாரத்தில் நாங்கள் தியானிக்கும்படியான ஒரு கிருபையை தந்தருளும். என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவினுடைய குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீர் கர்த்தாவே அதனதன் நேரத்திலே நீர் நேர்த்தியாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தாவே இயற்கை சீற்றத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பலவீனங்களிலிருந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.